ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1ஆம் வகுப்பு கணிதத்தில் உள்ள முதல் பாடத்தில் 2வது லெசன் தான் பார்க்க போகிறோம். எனக்கு பிடித்த பொருள்கள். கற்போமா. அன்பு தன் தந்தையுடன் பயணத்திற்கு செல்ல தேவையான பொருள்களை பெட்டிக்குள் வைக்கிறான். அந்த பொருள்களை தனித்தனியாக பிரிக்க அவனுக்கு உதவ முடியுமா? அதாவது இந்த பையன் பேர் அன்பு. அவன் அவங்க அப்பா கூட வெளியில் ட்ராவல் பண்ணுறதுக்காக பேக் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பேக் பண்ணுறதை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது அவன் 2 சூட்கேஸ் வச்சுருக்கான் பாருங்கள். எந்த சூட்கேஸில் எது சேரும் அப்படின்ட்டு அது வடிவத்தை பொறுத்து நம்ம தனித்தனியாக பிரித்து ஹெல்ப் பண்ணணும் அவனுக்கு. அடுத்தது பாருங்கள், பச்சை அணியை சேர்ந்த குழந்தைகளும் சிவப்பு அணியை சேர்ந்த குழந்தைகளும் தங்கள் பொருள்களை தனித்தனியாக பெட்டிக்குள் வைக்க விரும்புகிறார்கள். அந்த பொருள்களை பிரிக்க அவர்களுக்கு உதவ முடியுமா? அதாவது 2 டீமாக இருக்காங்க. ஒரு டீம் சிவப்பு கலரில் இருக்க பொருட்களை அந்த பெட்டிக்குள்ளே சேர்க்குறாங்க. இன்னொரு டீம் பார்த்திங்க அப்படின்னா பச்சை கலரில் இருக்க பொருட்களெல்லாம் அந்த பெட்டிக்குள்ளே சேர்க்குறாங்க. அப்போது அவங்களோட அந்த நிறங்களை வச்சு அங்கே கண்டுபிடிச்சி பெட்டிக்குள்ளே வைக்க போகிறாங்க, அப்படி தானே? அதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், எது எது பச்சை கலரில் இருக்குதுன்னு பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எது எது சிவப்பு கலரில் இருக்கோ இன்னொரு டீமுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து பார்ப்போமா. என்னிடம் பச்சை வண்ண இலைகள் உள்ளன, என்னிடம் பழுப்பு வண்ண இலைகள் உள்ளன. அந்த பையன் சொல்கிறான் பாருங்கள், என்கிட்ட பச்சை கலரில் இருக்க இலை இருக்குது அப்படின்ட்டு. அந்த பொண்ணு சொல்கிறா, என்னிடம் பழுப்பு நிறம், அதாவது ப்ரௌன் கலர், அந்த நிறத்தில் இருக்க இலைகள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம், உங்கள் ஸ்கூலில் இலைகள் நிறையா பறித்து வச்சுட்டு இது மாதிரி கலர் கலராக பிரிக்கலாம். பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் ஒரு சைடும், பழுப்பு நிறத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு சைடும், அந்த மாதிரி பிரிக்கலாம். இல்லைனா வடிவம் பாருங்கள், இவங்க கொடுத்துருக்க இலைகள்லேயே நிறைய வடிவம் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இலைகள் வடிவம் மாறி மாறி கலந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தனித்தனியாக வடிவம் மூலமாக பிரிக்கலாம். இல்லைன்னா அளவு மூலமாக பிரிக்கலாம். பெருசாக இருக்கிறதெல்லாம் தனியாக, சின்னதாக இருக்கிறதெல்லாம் தனியாக. இதே மாதிரி நீங்களும் பிரித்து விளையாடலாம். அடுத்தது பயிற்சி செய்வோமா. பொட்டுகளை கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளின் அடிப்படையில் பிரித்து வரையவும். அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், வண்ணத்தின் அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்க மாதிரி நம்ம பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கலர் கொடுத்துருக்காங்க, ஊதா கலர் அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்போ கீழே கொடுத்துருக்க பாக்ஸில் நம்ம என்ன கலர் பிரித்து வரையணும், ப்ளூ கலர். அதே மாதிரி ப்ளூ கலரை கலெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா? வரைஞ்சி இதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது அளவின் அடிப்படையில், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பெருசு எல்லாத்தையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி நம்ம என்னது இந்த பாக்ஸில் சேர்க்கணும், குட்டியாக இருக்கிறது, அப்படி தானே? அப்போது நான் சேர்த்து வரைஞ்சி கலர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது வடிவத்தின் அடிப்படையில், அதாவது அந்த நீளமாக இருக்க பொட்டெல்லாம் அவங்களே சேர்த்துருக்காங்க. இன்னொரு வடிவம் என்னது இருக்குது, வட்டம், அப்படி தானே? அந்த வட்டம் வடிவத்தெல்லாம் நம்ம சேர்க்கணும். இதே மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் உங்கள் புக்கில் வரைஞ்சி கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், ஆராய்ந்து அறிவோமா. சிவப்பு வண்ணத்தில் உள்ள பொருள்களை வட்டமிடுக. அதாவது இங்கே ஒரு 8 படம் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சிவப்பு நிறத்தில் இருக்கோ அதை வட்டமிடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்களே வட்டமிட்டிருக்காங்க. அதாவது அந்த கிரையான் அதை அவங்களே வட்டமிட்டுட்டாங்க. வேறு என்னெல்லாம் சிவப்பு கலரில் இருக்குது, அந்த தொப்பி, அந்த மக்கு, அந்த ஆப்பிள், இந்த எல்லாத்தையும் நம்ம வட்டமிடணும். அடுத்தது பாருங்கள், பொருள்களை தொட்டியின் வண்ணத்திற்கு ஏற்ப பொருத்துக. இங்கே லைனாக நிறையா பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கலரில் இருக்கோ அந்த வண்ண தொட்டிக்கு நேராக நம்ம பொருத்தணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது, அதாவது நீல வண்ணம், அந்த தொட்டி கூட அவங்களே பொருத்தியிருக்காங்க. அடுத்தது பச்சை கலரில் இருக்குது, அதை நம்ம பச்சை தொட்டி கூட பொருத்தணும். அடுத்தது நீல தொட்டி கூட, அடுத்தது பச்சை தொட்டி, அடுத்தது மஞ்சள் தொட்டி, அடுத்ததும் மஞ்சள் தொட்டி, அடுத்தது நீலம், அடுத்ததும் மஞ்சள் தொட்டி, அடுத்தது பச்சை வண்ண தொட்டி, அடுத்தது மஞ்சள் வண்ண தொட்டி. இதே மாதிரி அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதோட தொட்டியில் இணைக்கணும்.
அடுத்தது பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள பழத்தை விட பெரிய பழம் வரைக. அவங்க ஒரு பழம் கொடுத்துருக்காங்க, அந்த பழத்தை விட பெரிய பழம் வரைய சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள பலூனை விட சிறிய பலூன் வரைக. அவங்க ஒரு பலூன் கொடுத்துருக்காங்க, அதை விட சின்ன பலூன் வரைய சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், ஆராய்ந்து அறிவோமா. பழங்களை பொருத்தமான கூடையில் இணைத்திடுக. அதாவது அந்த பழத்தை நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற கூடை கூட இணைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பெரிய கூடையில் பெரிய பழம், சிறிய கூடையில் சிறிய பழமை இணைச்சிருக்கோம். அடுத்தது ஒரே வடிவமுடைய பொருள்களை இணைத்திடுக. ஒரே வடிவத்தில் இருக்க பொருட்களை இணைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களே இணைச்சிருக்காங்க பாருங்கள், கனசதுரத்தோட கனசதுரம். அடுத்தது கூம்பு கூட இணைக்கணும். அடுத்தது கோலம் கூட இணைக்கிறோம். அடுத்தது அந்த உருளை மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த ட்ரம்ஸ் கூட இணைக்கிறோம். அடுத்தது பாருங்கள், யார் கூறுவது சரி. பொருள்கள் அளவின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டு உள்ளன. பொருள்கள் வடிவத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டு உள்ளன. அதாவது 2 பேர் சொல்கிறதுல யார் கரெக்டாக அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த 3 பொருளுமே அதோட அளவின் அடிப்படையில் தான் வகைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் சொல்கிறான், அளவு கிடையாது, வடிவத்தோட அடிப்படையில் தான் வகைப்படுத்தியிருக்காங்க. விடை என்ன அப்படின்னா 2மே சரிதான். இது அளவின் அடிப்படையிலையும் வகைப்படுத்தியிருக்காங்க, வடிவத்தின் அடிப்படையிலையும் வகைப்படுத்தியிருக்காங்க. அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்னது, பெருசு, மீடியம், இந்த மாதிரி 3 அளவாக அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. வடிவம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3மே என்னது, கனசதுரமாக இருக்குது, அப்படி தானே? அதைப்படியும் அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்ட பொருள்களை பிரிப்பதற்கான வெவ்வேறு வழிகளை உங்களால் கூற முடியுமா. அதாவது இவங்க கொடுத்துருக்க பொருட்களில் எதன் அடிப்படையிலலாம் பிரிக்கலாம்? நிறம், வடிவம், அளவு. அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. வண்ண அமைப்பை நிறைவு செய்க. அதாவது அவங்க கொடுத்துருக்க வண்ண அமைப்பை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். வண்ணம் தீட்டி ஃபஸ்ட்டு பாருங்கள், எந்த அமைப்பில் கொடுத்துருக்காங்க? சிவப்பு, பச்சை, சிவப்பு, பச்சை, சிவப்பு, பச்சை. அது அடுத்து என்ன வரும்? சிவப்பு. அப்போ அதுக்கு சிவப்பு கலர் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ அடுத்து என்ன வரும்? பச்சை நிறம். அடுத்து பச்சை வண்ணம் தீட்டணும். அடுத்தது பாருங்கள், எந்த அமைப்பில் கொடுத்துருக்காங்க? பிங்க், நீலம், ஆரஞ்சு. அடுத்து என்ன வந்திருக்கு? பிங்க், நீலம், ஆரஞ்சு. அப்போ அடுத்து என்ன வரும்? பிங்க், நீலம், ஆரஞ்சு. அந்த அமைப்பில் நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அமைப்பை உற்று நோக்கி அடுத்து வர வேண்டியதை டிக் செய்க. இதுவும் அடுத்து அதே மாதிரி தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிங்க் இருக்குது, அடுத்து மஞ்சள், அடுத்து பிங்க், அடுத்து மஞ்சள். அடுத்து என்ன வரும்? அதை நம்ம டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பிங்க் தான் வரும், அதை நம்ம டிக் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஐஸ்கிரீம் பாருங்கள், ரோஸ் கலர் இருக்குது. அடுத்தது நீலம், அடுத்து ரோஸ், அடுத்து நீலம், அடுத்து என்ன வரும்? ரோஸ் கலர். அப்போது 2வதாக இருக்க ஐஸ்கிரீம் ரோஸ் கலரை டிக் பண்ணுறோம். அடுத்தது ஆராய்ந்து அறிவோமா. கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பில் பொருந்தாததை டிக் செய்து விளக்குக. அவங்க கொடுத்துருக்க அமைப்பில் எது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், அந்த பச்சை கலரில் இருக்கிறது, அப்படித்தானே? அப்போ அதை நம்ம டிக் பண்ணணும். ஏன் அது நம்ம பொருந்தாத அமைப்புன்னு சொல்கிறோம்? இது எல்லாமே பாருங்கள், நீலம், பிங்க், நீலம். அப்போ அதுலேருந்து அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? பிங்க் தான் வந்திருக்கணும். ஆனால் அங்கே பச்சை வந்திருக்கு, அதனால் அது பொருந்தாத அமைப்பு. அதனால் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது வண்ணம் தீட்டி சரியான அமைப்பை உருவாக்குக. நம்ம இப்போ சரியான அமைப்பு எதுவோ அதே மாதிரி கலர் பண்ண போகிறோம். ப்ளூ, பிங்க், அதாவது நீலம், பிங்க், நீலம், பிங்க், நீலம், பிங்க். இதுதான் சரியான அமைப்பு. அடுத்தது அமைப்பை உற்று நோக்கி சரியான வண்ணம் தீட்டுக. அவங்க கொடுத்துருக்க அமைப்பை பாருங்கள், அதில் அமைப்பை உற்று நோக்கி விடுபட்ட இருக்கிறதுக்கு நம்ம வண்ணம் தீட்ட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிங்க் கலர், அடுத்தது பச்சை, அடுத்து பழுப்பு நிறம், அடுத்து என்ன வரும்? பிங்க்கு. அந்த கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பச்சை, பழுப்பு நிறம், பிங்க்,
அடுத்து என்ன வரும்? பச்சை. அடுத்தது பழுப்பு நிறம். அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து பார்ப்போமா. இது உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. அதாவது உங்கள் கிளாஸில் இருக்க என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டூடெண்ட்டோட கண்ணை கட்டிடணும். அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு பொருளை தொட்டு அது தட்டையான பொருளா இல்லைன்னா வளைவான பொருளா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேவா? உருண்டையாக இருந்துச்சு அப்படின்னா அது வளைவானது. தட்டையான பொருள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லணும். அடுத்து பாருங்கள், பயிற்சி செய்வோமா. தட்டையான பொருள்களை டிக் செய்க. இதில் தட்டையான பொருள் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டப்பாவும் 3வது கொடுத்துருக்கிற கனசதுரமும் தான். இது ரெண்டும் தான் தட்டையானது. மீதி ரெண்டும் உருளையானது, அதாவது வளைவானது. அடுத்தது பாருங்கள், வளைவான பொருள்களை வட்டமிடுக. எது வளைவானது? அந்த தக்காளியும் அந்த கிரிக்கெட் பாலும், அப்படி தானே? அப்போ அதை நம்ம வட்டமிடணும். அடுத்தது தட்டையான பொருள்களுக்கு வண்ணமிடுக. எது தட்டையான பொருள் இதில்? அந்த சூட்கேஸ், அப்படி தானே? அப்போ அதுக்கு நம்ம கலர் பண்ணணும். அடுத்தது வளைவான பொருளுக்கு வண்ணமிடுக. இது ரெண்டத்தில் எது வளைவான பொருள்? அந்த பால், அப்படி தானே? அப்போ அந்த பாலுக்கு நம்ம கலர் பண்ணணும். அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து பார்ப்போமா. அதாவது நீங்கள் நிறைய பொருட்களை சேகரிச்சுட்டு வரணும். ஓகேவா? அது அந்தந்த பொருட்களை இந்த மாதிரி சறுக்கிற மாதிரி இந்த பலகையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது சறுக்குதா இல்லைன்னா உருளுதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பையன் ஒரு பால் எடுத்து வைக்கிறான், அது உருளுது. அடுத்தது ஒரு கனசதுரம் மாதிரி ஒரு இதை இந்த பாப்பா வைக்கிறா, அது சறுக்குது. அந்த பையனை பாருங்கள், அவன் வச்சுருக்கிறது உருளவும் செய்யுது, சறுக்கவும் செய்யுது. நீங்கள் கொண்டு வர பொருளும் உருளுதா, சறுக்குதா, இல்லைன்னா ரெண்டுமே பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. உருளும் பொருளை வட்டமிடுக. இதில் எது உருளும்? அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பழம், அப்படி தானே? அப்போது அதை நம்ம வட்டமிடுறோம். அடுத்தது பாருங்கள், சறுக்கும் பொருளை கட்டமிடுக. எந்த பொருள் சறுக்குமோ அதை கட்டம் போட சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த புக்கு தான் சறுக்கும். அப்போ அதை நம்ம பாக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், உருளும் மற்றும் சறுக்கும் பொருள்களை வட்டமிடுக. இதை இந்த பொருள் உருளவும் செய்யும், சறுக்கவும் செய்யும். அப்படிப்பட்ட பொருளை வட்டமிட சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அந்த நடுவில் இருக்க கனசதுரம் சறுக்க மட்டும்தான் செய்யும். ஆனால் அந்த ரெண்டு சைடில் இருக்கிறத பாருங்களேன், இப்படியே அவங்க வச்சுருக்க மாதிரியே தள்ளி விட்டோன்னா சறுக்கும். ஆனால் அதை இப்படி திருப்பி உருட்டி விட்டிங்க அப்படின்னா உருளும். அப்போ அந்த ரெண்டுமே பண்ணுது, உருளவும் செய்யுது, சறுக்கவும் செய்யுது. அப்போ அந்த ரெண்டத்தையும் நம்ம வட்டமிடுறோம். அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களின் தன்மையை டிக் செய்து அதே போன்று மற்றொரு பொருளை வரைக. அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களின் தன்மையை டிக் செய்து அதே போன்று மற்றொரு பொருளை வரைக. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற பொருள் என்ன தன்மை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை டிக் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி வேறு ஒரு பொருள் வரையணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பால் கொடுத்துருக்காங்க. இதோட தன்மை என்னது? உருள்றது. அப்போ உருளும் அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக நம்ம நெல்லிக்காய் வரைஞ்சிருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஒரு செவ்வகம் மாதிரி ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணும்? சறுக்கும். அப்போது சறுக்கும் அப்படின்றத நம்ம டிக் பண்ணணும். அதுக்கு ஈக்குவலாக நம்ம செங்கல் வரைஞ்சிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சி கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி, அதாவது ஒரு சில்வர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது உருளவும் செய்யும், சறுக்கவும் செய்யும். அவங்க வச்சுருக்க ஸ்டாண்டிங்லேயே நம்ம சறுக்கணும் அப்படின்னா அது சறுக்கும். நம்ம இப்படி திருப்பி வச்சு உருட்டி விட்டோம் அப்படின்னா அது உருளும், அப்படி தானே? அப்போது அது உருளும் மற்றும் சறுக்கும்ன்றனால அதை நம்ம டிக் பண்ணுறோம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம எக்ஸாம்பிள் வேறு என்ன வரையலாம் அப்படின்னா வாட்டர் பாட்டில். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் புக்கில் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கற்றல் பயணம். பச்சை வண்ணமுள்ள படங்களை வட்டமிடுக.
3 படம் கொடுத்துருக்காங்க. இதில் எது பச்சை வண்ணமோ அதை வந்து நம்ம வட்டமிட சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்க காரும் 3ஆவதாக கொடுத்துருக்க மரத்தையும் நம்ம வட்டமிடணும். அடுத்தது பாருங்கள், வண்ண அமைப்பை நிறைவு செய்க. அதாவது மஞ்சள், நீலம், மஞ்சள், நீலம். அடுத்து என்ன வரும்? மஞ்சள், அடுத்து நீலம். அதை நீங்கள் கலர் பண்ணணும். வளைவான பொருளை வட்டமிடுக. இதில் எது வளைவானது? அந்த தக்காளி. அப்போது அதை நம்ம வட்டமிடுறோம். சறுக்கும் பொருளை டிக் செய்க. இந்த 3லையும் எது சறுக்கிற பொருள் பாருங்கள், நடுவில் இருக்கிறது. அப்போது அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது உருளும் மற்றும் சறுக்கும் பொருளை வட்டமிடுக. உருளவும் செய்யும், சறுக்கவும் செய்யும். அது என்ன பொருள்னா அந்த முதல்ல கொடுத்துருக்க அந்த ட்ரம்ஸு. அப்போது அதை நம்ம வட்டமிடுறோம். அடுத்தது நான் கற்றவை. நீங்கள் இதில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மைலி ஃபேஸை வந்து நீங்கள் கலர் பண்ணலாம். கற்றுக்கல, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் அந்த பக்கத்தில் யோசிச்சுட்டு இருக்க படத்தை வந்து நீங்கள் கலர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.